My dear students, this is class 12 maths exercise 7.1 la question number 10 பார்க்க போறோம். A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. இங்க பாருங்க, ஒரு போலீஸ் ஜீப் வந்து இந்த காரை துரத்திட்டு வருது. இப்படி வரும்போது இந்த கார் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆர்த்தகனல் இன்டர்செக்ஷன் இந்த இடத்துல வந்து ஈஸ்ட்டுக்கு திரும்பிடுது. ஓகேவா? ஸோ ஈஸ்ட்டுக்கு திரும்பும்போது when jeep is 0.6 km north, அதாவது இது வந்து 0.6 km தூரத்தில் இருக்கும்போது இன்டர்செக்ஷன் ஃப்ரம் த இன்டர்செக்ஷன், அதாவது இன்டர்செக்ஷன்லேருந்து 0.6 km தூரத்தில் இருக்கும்போது கார் வந்து 0.8 km தூரத்துக்கு போயிடுது. ஓகேவா? ஈஸ்ட்டில் பாருங்கள், டைரெக்ஷன் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கிறேங்க. ஓகேவா? தென் the police determined with the radar that the distance between them and the car is increasing 20 km per hour. அதாவது காருக்கும் ஜீப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் ஆனது 20 km per hour அப்படின்ற வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. If the jeep is moving at 60 km per hour at the instant of measurement, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கார்? இந்த காரோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இது வந்து டவுன்வர்ட் மூமெண்ட்டு. எவ்வளோ வேகத்தில் ஜீப் மூவ் ஆகுதுன்னா 60 km per hour அப்படின்ற வேகத்தில் ஜீப் மூவ் ஆகுது. அப்போது இது வந்து dy/dtன்னு எடுத்துக்கலாம், ஸ்பீட் ஆஃப் த ஜீப்பு. தட் இஸ் இது கீழே இறங்குறதுனால டவுன்வர்ட் மூமெண்ட்ன்றதுனால -60 km per hour அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இது நேமிங் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸு, இந்த சைடு ஒய், இந்த சைடு ஜட்டு. ஸோ இது ஜட்டு என்ன வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகுது, 20 km per hour. அப்போது dz/dt இன்க்ரீஸ் இன் z வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 20 km per hour. ஓகேவா? சரி, வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நேமிங் பண்ணிக்கலாமா? ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். அதாவது பித்தாகரஸ் தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு sum of the squares of the other two sides. இதுதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது when x equal to 0.8 and y equal to 0.6 அப்படின்னு சொல்லும்போது z எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 0.8க்கு ஸ்கொயர் ப்ளஸ் 0.6க்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். ஓகேவா? 0.8க்கு ஸ்கொயர் பண்ணால் 0.64, 0.6க்கு ஸ்கொயர் பண்ணால் 0.36 ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். தட் இம்ப்ளைஸ் ஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ ஜெட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ திரும்பவும் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 with respect to time. இங்கே பார்த்தீங்கன்னா t அப்படின்னு ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு t நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனெல்லாம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனெல்லாம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? x ஈக்குவல் டு 0.8, y ஈக்குவல் டு 0.6, dy/dt அதாவது ஜீப்போட ஸ்பீடு -60 km per hour அண்டு distance between them increasing at the rate of 20 km per hour. அதான் dz/dt and z கண்டுபிடிச்சோம். z equal to 1. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைக்க போகிற ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2x ஒரு dx/dt வந்துடும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? 2y dy/dt. z ஸ்கொயர் வந்து 2z dz/dt. ஓகேவா? ஸோ இது என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிட்டேன்னா x into dx/dt
plus y into dy by dt equal to z into dz by dt. ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் மொத்தம் இதுக்குள்ளே போட போகிறோம். எக்ஸ் எவ்வளோ 0.8, dx by dt இதுதான் காரோட ஸ்பீடு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y எவ்வளோ 0.6, dy by dt இதோ இருக்குது -60, z எவ்வளோ 1, dz by dt 20. ஓகேவா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டாச்சு. தென் 0.8 dx by dt இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். பாருங்கப்பா, -60 இன்ட்டு 0.6, 6 6 36, பக்கம் ஒரு 0 இருக்குது. இப்போ ஒரு டெசிமல் இருக்கிறதுனால அந்த ஒரு டெசிமல் இங்கே வச்சு 0 கட் பண்ணிட்டோம்னா இங்கே -36 கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த ஆட்டை 1 into 20 20 தான் வரும். இவர் எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 0.8 into dx by dt equal to 20 plus 36 ஆகிடும். ஏன்னா மைனஸில் இருக்கிறது இந்த ஆட்டம் வந்து ப்ளஸ் ஆகிடும். 0.8 into dx by dt equal to 56. ஓகேவா? இப்போ 0.8 நான் அந்த ஆட்டை கொண்டு போனால் டிவிஷன் ஆகிடும். dx by dt equal to 56 by 0.8. ஓகே, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 560 மேலே 8 கீழே. ஓகேவா? இந்த டெசிமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த வேலை செஞ்சுட்டேன். 7 8s are 56, ஒரு 0 இருக்குது, பக்கம் போட்டோம்னா 70 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. அப்போது ஸ்பீட் ஆஃப் கார் is equal to 70 km/h. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.